அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. நம்முடைய சேனலில் கருங்காலி மாலை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில் சொல்கிறோம். நீங்களும் வாங்கி பார்த்து பயனடைஞ்சு பாருங்கள். பொதுவாக உங்களுக்கு உற்சாகமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுப செலவுகளால் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் ஏற்படலாம். எதிர்பாராத பயணங்களும் அதனால் உடல் அசதியும் மனசோர்வும் உண்டாகும். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட நண்பர்கள் தங்களுடைய தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க. அவர்களால் ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடியதாகவும் உயர்ந்த பதவிகள் தேடி வரும். சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு. நிர்வாகத்திறன பாராட்டுகள் உற்சாகம் தரக்கூடிய வகையில் சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். வியாபாரத்தின் காரணமாக சிலர் தொலைதூர பயணங்களில் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பணியாளர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், சக வியாபாரிகளுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஆனால் சலித்து கொள்ளாமல் நீங்கள் செய்து பாராட்டு பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் தினமுமே காலையில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பலன்களையும் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். உங்களுடைய விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்தில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் சிறப்பு உண்டாகலாம். பெரியோர்களுடைய ஆசி கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக உங்களுடைய சேமிப்பில் அதிக அக்கறை செலுத்தலாம். கலைத்துறையில் பிரகாசமான ஒரு நிலை காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மிதமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சவாலாக இருக்கும். சில இடங்களில் பரபரப்பு நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாகலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடியதாக புதிய தொழிலில் நம்பிக்கையாக நீங்கள் ஈடுபடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படலாம். பணவரவு அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை நீங்கள் அனுமதிக்காதீங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படலாம். அலுவலகத்தில் உற்சாகமாக உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்வீங்க. ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்து வேறு ஊருக்கு மாறுதல் கிடைச்சிருக்கு. வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். சகா வியாபாரிகளுடன் இணக்கமான ஒரு உறவு ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமமாகவும் இருக்கும். உறவினர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் உச்சரித்து வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் வளம் உண்டாகும். லாபாதிபதி செவ்வாய் மறைவு பெற்றாலுமே பாக்கிய சனியும் ராகும் உங்களை பாதுகாப்பார். எடுத்த வேலைகளை முடித்து லாபம் காண்பிப்பீங்க. வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். வரவு அதிகரிக்கலாம். இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் சவாலாக இருக்கும். சில இடங்களில் வேலையில் பொறுப்பு இருக்கும். உத்தியோகத்தில் சில உயர்வுகள் உண்டாகலாம். ஆனால் எதிர்பார்த்த வேலை மாறுதல் உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் பண வரவு தாராளமாக இருக்குது. புதிய முதலீடுகளை நீங்கள் எச்சரிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் வரலாம். அலுவலகத்தில் வேலை அழுத்தம் ஏற்படலாம். பதவி மாறுதல், சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் அதிகமான லாபம் கிடைச்சிருக்கு. தொழிலை மேம்படுத்த ஏற்ற ஒரு நேரம். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாகும்.
பெரியோர்களுடைய ஆசை கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக சேமிப்பை அதிகரிப்பதில் கவனமாக இருக்கலாம். கலைத்துறையில் வெற்றிகரமாக தங்களுடைய படைப்பை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. புதிய முதலீடுகளில் ஆய்வு செய்வ இறங்க வேண்டாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். கேது 3ல் இருப்பதால் புதிய தொழிலுக்கான புதிய முதலீடுகளில் இருந்து உங்களுக்கு வங்கியில் இருந்து பணம் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆன்லைன் முதலீடுகளில் நீங்கள் ஆசைப்பட்டு இறங்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு காலகட்டமாக இருக்கலாம். போட்டிகளை சமாளித்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியில் மிருகசீரிசம் 3-4 பாதம், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3-4 பாதங்களாக இருக்குது. ராசியில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, சப்தஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரியன் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கலாம். எதிலுமே லாபத்தை பார்க்க முடியும். எல்லா நன்மைகளும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறும். வாக்கு வன்மையினால் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் சுலபமாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட கூடுதல் லாபம் கிடைக்க பெறக்கூடியதாகும். புதிய ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நலனில் அக்கறை காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைச்சிருக்கு. வழக்குகளில் சாதகமான ஒரு நிலை காணப்படலாம். எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகவும் தாமதமாகி வந்த சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காணக்கூடியதாகும். கலைத்துறையில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலை உங்களுக்கு செய்து முடிக்கக்கூடியும். அலுவலகத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு. அரசியல் துறையில் ஆலோசனையில் ஈடுபடுவீங்க. மாணவர்களுக்கு எதிலுமே முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மிருகசீரிசம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல நிதானமாக செயல்பட்டால் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும். வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பெரிய ஆர்டர்கள் கிடைச்சிருக்கு. அபிவிருத்தியும் பெருகக்கூடியதாகும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வாங்க. உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு உயர்வடைவாங்க. மாணவர்கள் கல்வியில் கண்டிப்பாக முன்னேற்றம் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த காலகட்டம் முழுவதுமே முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லது. பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு அதிகரித்தாலுமே தான தர்மம் என உங்களுக்கு கைப்பை கரையும். தேவையென்று வரும்பொழுது கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு உதவாமல் போகும். வியாபாரிகள் தொழில் முனைவோருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்குது. காற்றடிக்கும் போது தூற்றிக்கொள்வது போல நல்ல லாபம் வரும்பொழுது சேமித்து வைத்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமான முறையில் இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீட்டு உபயோகப் பொருட்களில் பழுது ஏற்படலாம். அதை கூட நீங்கள் சரி செய்து விடலாம். ஆனால் உங்களுடைய சினத்தை அடக்காவிட்டால் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் அறிவு விருத்தி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையில் பணவரவு உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். தன்னம்பிக்கை உரி. சிலருக்கு கார் போன்ற சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய உயர்வு நிலை ஏற்படலாம். எடுத்த காரியம் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். சிலருக்கு நினைத்தவரையே
கைப்பிடிக்கக்கூடிய யோகம் அமையும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நடைபெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களை பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வாங்க. உடன் பணிபுரிவர்களின் ஆதரவும் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பரிகாரமாக நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.